வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 39வது நாளுக்கான கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நாம் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருந்தோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் கிளாஸில் 25 கொஷின்ஸை வச்சு மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருந்தோம். நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு வரும்போதே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இருக்கிற டவுட் எல்லாம் கேட்டிருந்தீங்க, கிளியர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அடுத்தடுத்து என்ன பிளானில் இருக்கோம்னா, ஒரு 2 days ஒன்ஸ் இதே மாதிரி ஒரு 25 கேள்விகள் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 9 இல்லை 9:30 போல் ஒரு மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் தரேன். ஆன்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் லைனாக அதை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த ஏறக்குறைய காலை எழுந்தவுடன் கணக்கிலே நம்ம ஒரு 400 கேள்விகளை முடிக்க போகிறோம். அதில் அது மாதிரி ஒரு 4 இல்லை 5 கொஷின் பேப்பர் எக்ஸாம் வரைக்கும் அதை விட அதிகமாகவே கொடுத்துருவோம். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன மார்க் எடுக்கலாம். நம்ம என்ன எய்ம் சொல்லியிருக்கோம், 25 out of 25 அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். கரெக்டாக? ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய மைண்ட்லேயும் அதுதான் இருக்கணும். டெய்லி இதை யோசிச்சுக்கோங்க, இல்லை நோட்டில் கூட எழுதி வைங்க. மேத்ஸில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 25 out of 25 எடுக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்குறதோட இல்லை, அதுக்கான கொஷின்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 1 hour ஆச்சும் மேத்ஸ் நீங்கள் ரொட்டீனாக பாருங்கள். இது நம்ம போகக்கூடிய இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு, அடுத்ததாக இன்னும் சில வீடியோஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே போதும், தாராளமாக மேத்ஸில் உங்களால் 25 எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். கேள்வி எண் 381. ஒரு வேலையை A 10 நாட்களிலும் B 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? இதில் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. A 10 நாளில் முடிக்கிறாரு, B 15 நாளில் முடிக்கிறாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, யார் சீக்கிரமாக முடிக்கிறாரோ அவருக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும், யார் லேட்டாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தடாக போகிறதுலாம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஆப்ஷன்ல இருந்து டக்குன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா இந்த லாஜிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி? யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும், யார் லேட்டாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். எப்படி சார், என்ன லாஜிக் இது அப்படின்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை யார் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்க்ரிமெண்ட் தருவாங்க, சேலரியை ஹைக் பண்ணுவாங்க இல்லையா? அதே லாஜிக் தான். அப்போ யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும். ஸோ ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, B 15 நாளில் முடிக்கிறார். அப்போ யாருக்கு அமௌண்ட் அதிகமாக தரணும்? ஏவுக்கு தான் சேலரி அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, ஏவுக்கு கம்மியாக இருக்குது, பிக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது வராது. இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்க, ஏவுக்கு கம்மியாக இருக்குது, பிக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. இது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு அதிகமாக இருக்குது, பிக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இது இடத்துல ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் யோசிக்கலாம். சப்போஸ் ஒரே ஒரு ஆன்சரில் மட்டும்தான் ஏவுக்கு அதிகம், பிக்கு கம்மினா நம்ம டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம் பாருங்க. சரியா? ஓகே, இங்கே எப்படி சார் போடுறது அப்படின்னா, A 10 நாளில் முடிக்கிறாரு, 1/10. B 15 நாளில் முடிக்கிறாரு, 1/15. அப்படி நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம் பாருங்க. ஏன்னா டேஸ் அப்படின்னாலே பைல தான் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 15 இங்கே வந்துடும், இந்த 10 இங்கே வந்துடும். ஸோ 15:10. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏவோட வேலை, செகண்ட் இருக்கிறது பியோட வேலை. 5ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாம் பாருங்க. 3 5 15, 2 5 10. ஸோ என்ன அர்த்தம்னா, ஏ 3 பங்கு வேலையை செய்கிறாரு, B 2 பங்கு வேலையை, ஏவுக்கு 3 பங்கு வேலை, பிக்கு 2 பங்கு வேலை. சரியா? மொத்தம் எத்தனை பங்கு? 3 + 2 5 பங்கு. எவ்வளோ அமௌண்ட் தராங்க? 1500 ரூபாய் தராங்க. அப்போ இந்த 1500 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5 5, 3 5 15, 2 0. ஏன் 5ஆல் டிவைட் பண்ணுறோம்? மொத்த பங்கு 5. ஸோ ஒரு பங்கு அப்படிங்கிறது 300. கரெக்டா? ஏ எத்தனை பங்கு வேலை செய்கிறாரு? 3 பங்கு. அப்போ 3 × 300 ஏவுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 900 ரூபாய் கிடைக்கும். ஏவுக்கு 900 அப்படின்னா பிக்கு மொத்தம் 1500. 1500ல் 900 போயிடுச்சுன்னா 600. ஸோ ஏவுக்கு 900, பிக்கு 600. புரியுதா? ஸோ சி ஆப்ஷன் கிடையாது, டி தான். நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்த சொல்லாமல் டைரெக்டாக இங்கே சொல்லியே நல்லா ஆன்சர் ஆரம்பிச்சுட்டு இருக்க முடியும், முடிச்சிட முடியும். ஆனால் இந்த லாஜிக் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரில் மட்டும்தான் ஏ அதிகம், பி கம்மின்னு கொடுத்துருக்காங்கன்னா டக்குன்னு சூஸ் பண்ணுறீங்க பாருங்க. அதனால தான் அந்த ஐடியாவை முதல்ல சொன்னது. சரியா? அடுத்ததான் கேள்வி எண் 382. 18 நபர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்தால் 24 நபர்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம். இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொன்னது தான் இல்லையா? PHD/W. இங்கே 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, பர்சனும் டேஸும் மட்டும்தான். பாருங்க, 18 பேர் 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? 24 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது தான் கொஷின். ஸோ இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய 24 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா வகுத்தல். ஸோ 18 × 20/24 கேன்சல் பண்ணலாமா? 6ஆம் வாய்ப்பாடு 3 18, 4 24. ஒரு நாள் 4, 5 20. அப்போ மீதி என்ன இருக்கு? 3 × 5, 3 5 15. அப்போ அந்த வேலையை அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 15 நாட்களில் முடிப்பார்கள். முடிஞ்சு பாருங்க. சரிங்களாமா?
நான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. 18 நபர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்தால், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மாற்றவே இல்லை, 18 நபர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்தால் அந்த வேலையை இந்த இடத்துல 24 நபர்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நான் என்னவா மாற்றிக்கிறேன் அப்படின்னா அந்த வேலையை 4 நபர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள், அல்லது 4 நபர்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள். 24 நபர்கள் அப்படிங்கிறத நான் என்னவா உங்களுக்கு மாத்துறேன்னா 4 நபர்கள்னு மாத்துறேன். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும், இதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு நாளும் ஒரு 4-5 கொஸ்டின் தரோம் இல்லையா, அதில் இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான். 4 நபர்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்ததான் 383. ஒரு மாத்திரை குப்பியானது உருளையின் இருபுறமும் அரைவட்டம் அமைந்தது போன்ற வடிவில் உள்ளது. எப்படி இருக்கு? உருளையோடைய 2 பக்கமும் அரைவட்டம் இணைஞ்சது மாதிரி இருக்கான். இப்போ இது உருளை, கரெக்டா? இந்த உருளையுடைய ஷேப்ல 2 பக்கமும் இங்க ஒரு அரைவட்டம், இங்க ஒரு அரைவட்டம் சேர்ந்த மாதிரி இருக்கு. சரியா? இதனுடைய மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர். மொத்தமா இந்த வடிவத்துடைய மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் 7 சென்டிமீட்டர். உருளையுடைய விட்டம் அப்படின்னா அது எதனுடைய சென்டிமீட்டர், எதுக்கும் தான் அப்படின்னா அரைக்கோளத்துக்கும் தான். விட்டம் 7 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்னவாயிடும், அதுல பாதி 3.5 சென்டிமீட்டர் ஆயிடும். அப்போ இதனுடைய ஆரம் 3.5, இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரமும் 3.5. மொத்த உயரம் 19. நமக்கு உருளைக்கு மட்டும் உயரம் தேவை. அப்போ மொத்த உயரம் 19னா இது ஒரு 3.5, இது ஒரு 3.5, 7 போயிடும். அப்போ 19ல 7 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 12. ஸோ உருளையுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 12. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாத்திரை குப்பியின் கனளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க கனளவு கேட்டது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்துருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையக்கு வேல்யூ அப்ளை பண்ணவே இல்லை, பையை அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ போட்டு பார்த்தா மட்டும்தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ மாத்திரை குப்பியினுடைய கனளவு அப்படின்னா இந்த கனளவு எது சேர்ந்தது, ஒரு உருளை இருக்கு. ஸோ உருளையின் கனளவு பிளஸ் இங்க ஒரு அரைக்கோளம், இங்க ஒரு அரைக்கோளம், 2 அரைக்கோளம். 2 அரைக்கோளத்தை சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு கோலம்னு சொல்லலாமா? ஸோ ஒரு கோலத்தின் கனளவு. புரிஞ்சா? இல்லை 2 இன்ட்டு அரைக்கோளத்தின் கனளவுன்னு போட்டீங்கனாலும் ஒன்று தான். 2 அரைக்கோளத்தையும் சேர்த்து நான் ஒரே கோலமாக போட்டுறேன். உருளையுடைய கனளவுக்கு ஃபார்முலா என்ன, πr²h ப்ளஸ் கோலத்தோட கனளவுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr3. கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை போட முடியும் பாருங்க. சரிங்களா? எதை காமனாக வெளியெடுத்துடலாம், இங்கேயும் πr², இங்கேயும் πr². ஸோ 2 πr³ இருக்கு இல்லையா, ஸ்கொயரை வெளியெடுத்துடுறேன். πr² வெளியெடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், ஒரு h மட்டும் இருக்கும். ப்ளஸ் 4/3 இங்கே πr² வெளியெடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு ஆர் இருக்கும். புரியுதா? இதை ஃபார்முலா வச்சு மட்டும்தான் போட முடியும், வேற எந்த மெத்தட்லையும் முடியாது. அப்படிலாம் தோராயமா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாமா இருக்கும். ஆனால் அப்படி பண்ணி ஆன்சர் தப்பாச்சுன்னா எவ்வளோ இடம் பின்னாடி போவீங்கன்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க ரேங்க்ல. சரிங்களா? அதில் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் இப்பெல்லாம் கேட்குற கொஸ்டின்ல இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க, ஏன் வெளியே எடுத்திருக்கோன்னு தெரியுதா, இங்கே πr² இருக்கு, இங்கே πr³ இருக்கு. ஸோ ரெண்டுலையும் பை காமனாக இருக்கு. ஆரம் ரெண்டுத்துக்கும் சேம் தான். உருளைக்கு என்ன ஆரமோ அதே ஆரம் தான் கோலத்துக்கும் அரைக்கோளத்துக்கும். சரிங்களா? அதனால πr² வெளியே எடுத்துட்டோம். இங்கே பேலன்ஸ் h மட்டும் இருக்கும். இங்கே இந்த 4/3 அப்படியே இருக்கும். r³ இங்கே ஒரு r இருக்கும். இப்போ அவங்க பையுடைய வேல்யூ அப்படியே தான் வச்சுட்டாங்கன்றதால நம்ம பைக்கு வேல்யூ அப்ளை பண்ணவே வேண்டாம். பை கடைசி வரைக்கும் அப்படியே வரட்டும். நம்ம நம்பர்ஸ் மட்டும் பார்ப்போம். r². இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆரம் என்ன எடுத்திருக்கோம், 3.5ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3.5ன்னு எடுத்தாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆருக்கு பதில் 7/2ன்னு எடுத்தாலும் ஓகே தான். நம்ம 3.5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ r² 3.5 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு h. ஹெச்சோட வேல்யூ, ஹெச்ங்கிறது உருளையினுடைய உயரம். உருளையினுடைய உயரம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 12 ப்ளஸ் 4/3 இன்ட்டு ஆர். ஆருடைய வேல்யூ 3.5. கரெக்டா? 3. முன்னாடி ஒரு பை வரும், அந்த பை நமக்கு கடைசி வரைக்கும் வரப்போகுதுன்றதால பையை போடல. அப்போ 3.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா முன்னாங்க 12.25. கரெக்டா? 12.25 இன்ட்டு 12 ப்ளஸ் 4 இன்ட்டு 3.5 எனக்கு கிடைக்கும் 5 20, மீதி 2, 4 3 12 14, 14.0 பை 3ன்னு கிடைக்கும். அப்போ 1 3 3, 4 3 12 பாயிண்ட், மீதி 2, அப்போ 20, 6 3 18, 6 3 18ன்னு போயிட்டே இருக்கும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா நீங்கள் 14/3ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கூட 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? இந்த 4ஐயும் 3.5ஐயும் பெருக்கியிருக்கேன். இப்போ வெளியில் என்ன இருக்கு, 12.25 இன்ட்டு இங்கே 3 எல்சிஎம் எடுக்கிறேன். 3 எல்சிஎம் எடுத்தேன்னா 12 36, 36 ஒரு 14, 36ஐயும் 14ஐயும் கூட்டணும் அப்படின்னா 50. ஸோ 50/3. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க.
பெருக்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பெருக்கிறோன்னா 0 இருக்கிறதால 0 அப்படியே வந்துடும். நம்ம எதால் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும்னா 5ஆல் மட்டும். அப்போ பாருங்க 5 25 மீதி 2 25 10 2 12 மீதி 1 25 10 11 மீதி 1 ஒரு 5 5 1 6 பை 3 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பின்னாடி இருந்து. அப்போ 612.50 பை 3 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 3 இங்கே பாருங்க 3 6 1 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது 0 அதுக்கப்புறம் 12 எடுக்கிறேன் 4 3 12 அப்போ 204.5 அடிச்சிங்கன்னா 1 3 3 மீதி 2 6 3 18 204.166ன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு பை ஒன்று அப்படியே வரும். ஸோ பாருங்க எங்கே வருதுன்ட்டு இது 147 75 75 அப்போ 204.17 பை சென்டிமீட்டர் கியூப். கொஞ்சம் சம் பெருசு தான். நீங்கள் திரும்பவும் கூட ஒரு வாட்டி போட்டு பாருங்க. விஷயம் ரொம்ப சின்னது தான். இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணுறது கேன்சல் பண்ணுறதுன்னு கொஞ்சம் வேலை வைக்கும். புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? சரிங்களா? நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, இதே கேள்வியை எழுதிக்கிட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் என்ன இதே மாடலில் உங்களுக்கு இன்னொரு கொஷின் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரே கேள்வியை பார்த்துட்டு ஆன்சர் மட்டும் மெமரி பண்ணி வைக்கிறது கிடையாது. அவங்க இதே மாதிரி வேற ஏதாவது நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். சரிங்களா? ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே நான் மாற்றுறேன். இதே லாஜிக் தான். ஒரு மாத்திரை குப்பியானது உருளையின் இருபுறமும் அரைவட்டம் அமைந்தது போன்ற வடிவில் உள்ளது. எங்கேயாவது பாயிண்ட் வச்சு வந்துச்சு இல்லையா? நான் உங்களுக்கு பாயிண்ட் இல்லாமல் கொடுக்குறேன். அதன் மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு என்னன்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா, உருளையின் விட்டம் டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர்னு இல்லாமல் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர்னு மாற்றிக்கிறேன். அதாவது உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் கொஷின், 2வது கொஷின். சரிங்களா? உருளையினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கொஷினை போடலாமான்னு பாருங்க. அப்போ என்னவாகும் அப்படின்னா, இப்படி நான் சும்மா ஐடியா மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இது உருளை, இந்த பக்கம் 2 பக்கமும் அரைக்கோளம். கரெக்டா? உருளையினுடைய ஆரம் அப்போ 7 சென்டிமீட்டர்னா ஸ்பியரோட ஆரமும் 7 சென்டிமீட்டர் தான். இது ஒரு 7, இது ஒரு 7, மொத்தம் 19. அப்போ 7 14 போயிடுச்சுன்னா உருளையினுடைய ஹைட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். புரியுதுங்களாம்மா? ஃபைனலாக ஆன்சர் வரும்போது பாயிண்ட் வச்சு தான் வரும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உருளையுடைய ஹைட்டு தெரிஞ்சிருச்சு, ரெண்டுத்தோட ஆரமும் தெரிஞ்சிருச்சு. இதே ஃபார்முலா தான். மொத்த கனளவு கேட்குறாங்கன்னா உருளையின் கனளவு ப்ளஸ் 2 அரைக்கோளம், அதுதான் ஒரு கோலமாக மாறிடுது. சரிங்களா? இதை வச்சு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். பைக்கு வேல்யூ அப்ளை பண்ண வேண்டாம், பண்ணுறதுனா பண்ணலாம். ரெண்டு விதத்தில் பண்ணுங்க. பையுடைய வேல்யூ 22/7 போட்டால் என்ன ஆன்சர் வருது, இல்லை பையை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது, ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கம்மா. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த இடங்கள்லாம் பைக்கு வேல்யூ அப்ளை பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பைக்கு வேல்யூவே போடல பாருங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு போடுற அளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும். சரிங்களா? இந்த கொஷினை போட்டு முடிச்சுட்டு அடுத்த கொஷனுக்கு வாங்க. ட்ரை பண்ணுங்க, இப்பவே போட்டு பாருங்க. சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 384. ஏயின் 60% ஈக்குவல் டு பியின் 3/4 பங்கு எனில் A/B என்பது. பாருங்க, இது ஈஸி தான். ஏயின் 60%னா A × 60/100, ஏன்னா பர்சன்டேஜ்னால் பைல 100 வந்துடுது. ஈக்குவல் டு பியின் 3/4னா B × 3/4. எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா A/B. அப்போ இந்த பெருக்கல் இருக்கிற B எங்கே கொண்டு வரேன். அப்போ A/B ஈக்குவல் டு 3/4. இங்கே பாருங்க 0 0 கேன்சல் ஆகிடும். 3 2 6 I 2 10. அப்போ 3/5ன்னு இருக்குது. இங்கே இருக்கிற 3/5 இந்த பக்கம் வரும்போது என்னவாயிடும், தலைகீழாக வந்துடும். ஸோ 5/3. அப்போ 3 3 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன நிற்குது, 5/4. ஃப்ராக்ஷனை டெசிமலாக இது ரேஷியோவாக எழுதும்போது எப்படி எழுதலாம், 5:4. புரியுதா? 5/4 அதை நான் ரேஷியோவாக எழுதும்போது 5:4. அப்போ A/B உடைய வேல்யூ 5:4. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா 385. 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொரு துண்டின் நீளம். இந்த மாடல் நம்ம ஏற்கனவே கொஸ்டின் சொல்லியிருக்கோம் பாருங்க. என்ன பண்ணணும், 3 2 5 5. இன்னொரு விதத்துலையும் பண்ணலாம். நான் முதல்ல லாஜிக்கை சொல்லி முடிச்சிடுறேன். 3 2 5 5 7 12. மொத்தம் எத்தனை பங்கு, 12 பங்கு. எவ்வளோ மீட்டர், 24 மீட்டர். அப்போ 24 12ஆல் டிவைட் பண்ணேன்னா ஒரு 12 12 ஈர் 12 24. ஒரு பங்குன்றது 2. அப்போ இங்கே பாருங்க 3 2 6 ஈர் 2 4 7 2 14. அப்போ ஒவ்வொன்றோட நீளம் என்னவா இருக்கும்னா 6 4 14. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. இது மெத்தடாக போட்டு சொல்கிறது. அப்படி இல்லாமல் கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் 3 2 7. இதில் எது சின்ன நம்பர், நடுவில் இருக்கிற 2. அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் தான் சின்ன நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்கள், மற்ற 2த்தை விட முன்னாடி பின்னாடி இருக்கிறத விட நடுவில் இருக்கிறது சின்ன நம்பராக இருக்கணும். ஆப்ஷன் பியில் பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கிறது தான் சின்ன நம்பர். இது கிடையாது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நடுவில் இருக்கிறது தான் சின்னதாக இருக்கணும். அப்போ இது இல்லை. இதில் ஃபஸ்ட் இருக்கிறது சின்னதாக இருக்குது, அப்போ இது கிடையாது. ஸோ நீங்கள் இப்படியே முடிவு பண்ணிடலாம். சம்மே போட்டு பார்க்காம இப்போ சொன்ன இந்த லாஜிக்கை வச்சு 3 நம்பருமே கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி சொல்லிடலாம். சில நேரம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதில் பெரிய துண்டினுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்து சொல்கிறது மாதிரி இருக்கும். சரிங்களாம்மா? அடுத்ததா 386. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் 25 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரின் மீ போவா காண்க. இது நான் உங்களுக்கு 2 விதத்தில் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று மெத்தட், இன்னொன்று நேற்று நாம் எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ கொடுத்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ரெண்டையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடாக சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. மெத்தடாக போகிறது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ அப்படின்னா இது என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப். மூணாவது இந்த 25 எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதலாமா? இப்படி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இதோட மீ போவா, அதாவது ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா மூணுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மூணுத்துலேயும் காமனாக இருக்குது. பவர் எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப். இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எது சின்னது? பவரில் 1. ஸோ ஹெச்சிஎஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ இவ்வளோ தான் ஆன்சர். அப்போ ஹெச்சிஎஃப் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? இன்னும் சிலருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதில் தோணுது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு ஒரு சிலருக்கு தோணாது. எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு தோணவே இல்லை சார் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டில் எப்படி சார் இதை போடுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் வேல்யூ எடுக்கிறேன். எக்ஸுக்கு இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ எடுத்தோன்னா என்னவாயிடும் அப்படின்னா, இங்கே 1 இப்போ 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கும் 1 ஒய்யுக்கும் 1னா 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 0ன்னு வந்துடும். அப்படி வராத இடங்கள்ல நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வேறு வழி கிடையாது. 1ன்னு எடுத்தோன்னா 0 ஆகிடும். அப்போ வேறு வேல்யூ எடுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸுக்கு 2ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஷார்ட்கட் இந்த ஒரு கொஸ்டினுக்காக மட்டும் இல்லை, இந்த ஒரு கொஸ்டினுக்காகனா இதை நான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஆனால் இதே மாடலில் வேறு ஏதாவது கேட்குறாங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவைப்படுன்றதுக்காக தான். ஏன் எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, வேறு எதுவும் பெரிய காரணம் இல்லை. இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 ஸ்கொயர் 1ன்னு வரும். சரிங்களா? நெகட்டிவில் வராது. நீங்கள் எக்ஸ்ஒய்க்கு ஆன்சர் வேல்யூ எடுக்கிறப்ப ஆன்சர் நெகட்டிவில் வராமல் பார்த்துக்கணும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வரும்போது. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1. அப்போ இங்கே எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 4 4 1 4 ப்ளஸ் ஒய்க்கு 1 ஸ்கொயர் 1. அப்போ 4 8 8 1 9 கம்மா. அடுத்தது அதே மாதிரி இங்கே வாங்க, எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 2 ப்ளஸ் 1 3. அப்போ 3 கியூப். 3 கியூப் என்ன கிடைக்குது? 27. இங்கே வாங்க, 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 4 மைனஸ் 1 3 3 இன்ட்டு 25 75. இது மூணுத்துக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தோன்னு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாடு. 3 9 9 3 27 3 I3 மேற்கொண்டு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ கொண்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக அப்ளை பண்ணுவோம். எந்த இடத்துல உங்களுக்கு ஹெச்சிஎஃப் ஆன்சர் 3 கிடைக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். பாருங்கள், எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 2 ப்ளஸ் 1 என்ன கிடைக்குது? 3. இங்கேயும் அப்ளை பண்ணுறேங்க. 2 மைனஸ் 1 1ன்னு கிடைக்குது. மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு கிடைக்குது. மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3ன்னு கிடைக்குது. அப்போ இது 3மே கிடையாது. எதுதான் நமக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களாமா? இது ஷார்ட்கட்டில் போடணும்னா சார் மெத்தடை விட ஷார்ட்கட் பெருசாக இருக்குது சார் அப்படின்னா, நான் தான் முதல்லையே சொல்லிட்டேனே, இது இந்த ஒரு கொஷினுக்காக மட்டும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு பெரிய கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட உங்களுக்கு இந்த ஐடியா யூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஃபார்ம்லவே தெரியாமல் போயிடலாம். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் காமனாக இந்த கொஷின்லேயே சொல்லியிருக்கிறது. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 387. ஜிசிடி ஆஃப், ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் கியூப் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த மாதிரி பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பவரில் எது சின்னதோ அதுதான் ஹெச்சிஎஃப். அப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ் ஸ்கொயர். எது சின்னது? எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? ஒய்ல பாருங்கள், ஒய் 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 ஸ்கொயர். எது சின்னது? ஒய். அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய். முடிஞ்சிச்சு. ஹெச்சிஎஃப்னா பவரில் எது சின்னதோ அது, எல்சிஎம்னா பவரில் எது பெருசோ அது. நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3rd கொஷின் இது. இந்த கொஷினுக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களாம்மா? இது கொஷின் நம்பர் 3 நான் உங்களுக்கு கொடுக்கறது. அடுத்ததா 388வது கேள்வி. வினை ஒரு வங்கியில் ரூபாய் 50,000 ஆண்டு வட்டி 4% 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். தனி வட்டி கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் 50,000, 4%. ஃபர்ஸ்ட் நான் 1%. 1%னா என்ன வரும்? 500 ரூபாய். ஏன் 1%? 2 0 விட்டுருவோம். இன்ட்டு வட்டி எவ்வளோ? 4%.
இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு. அவ்வளோதான் பாருங்கள், பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 2 10, 1000 இன்ட்டு 4 4000. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி 4000 முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், சரிங்களா? தனி வட்டியில் நம்ம ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 389. a ஈக்குவல் டு 7, b ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த a கியூப் மைனஸ் b கியூப் ப்ளஸ் 3a² b-யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, a கியூப் அப்படின்னா 7 கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்னா 5 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் 49, b-யோடைய வேல்யூ 5. 7 கியூப் பண்ணோம்னா 343 மைனஸ் 5 கியூப் பண்ணோம் அப்படின்னா 125 ப்ளஸ் இதை பெருக்கிறோம் 3 இன்ட்டு 49 இன்ட்டு 5 35 15 49 இன்ட்டு 15 எப்படி பெருக்கினாலும் ஓகே தான். 9 5 135 மீதி 13 60 73 735. ப்ளஸில் இருக்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டோம், அதுக்கப்புறம் கழிக்கலாம். இல்லை இது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டும் கூட்டலாம். நான் ப்ளஸில் இருக்க ரெண்டுத்தையும் கூட்டிடுறேன் முதல்ல. அப்போ கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 5 3 8 4 3 7 3 7 10 1078. இதிலிருந்து என்ன பண்ணுறேன்னா 125 மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணேன்னா 3 5 9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 953. முடிஞ்சு பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த வேல்யூவை கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 390. சுருக்குக 3.5 டிவைடட் பை 0.7 ஆஃப் 7 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 0.3 மைனஸ் 0.1. இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல எதை செய்யணும்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத செய்யணும். அப்போ பாருங்க, இதை என்ன அர்த்தம்? 0.7 எழுதிக்கிறேன். 0.7 இன்ட்டு 7 அப்போ 7 7 49 49. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதால ஆன்சர்லையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரணும். ஸோ 4.9. முன்னாடி என்ன இருக்குது? 3.5 டிவைடட் பை போர்ட் பிஎம் முடிச்சு ப்ராக்கெட்டில் ஆஃப் இருந்துச்சு, ஆஃபும் முடிஞ்சிடுச்சு. எல்லா விஷயமும் இங்கே வரது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் டிவிஷன். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் டிவிஷன் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். என்ன கிடைக்கும்? 3.5 பை 4.9. ரெண்டுத்துலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 35 பை 49 எழுதிக்கிறேன். கரெக்டாமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கிறதால ஒரு டிஜிட் தள்ளிடுறேன். 7ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்க. 7 35 7 49. ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5/7 கிடைக்குது. நான் செஞ்சிருக்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் இருக்கிற எதுக்கும் போல, ஏன்னா அங்கே முதல்ல இந்த டிவிஷன் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ டிவிஷன் வரைக்கும் முடிக்கிறப்ப 5/7. இப்போ மீதி என்ன இருக்குது எழுதுங்க பார்க்கலாம். ப்ளஸ் 0.5, ஏன்னா வெறும் 0.5 கொடுத்துருக்காங்க, நமக்கு 0 எழுதுனா நல்லா இருக்கும்ன்றதால நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த 0.3 மைனஸ் 0.1 டிவிஷன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? மல்டிப்ளிகேஷன். இதோ பாருங்க, இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு. கரெக்டா? அப்போ 5/7 பிளஸ் 15. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். ஸோ 0.15 மைனஸ் 0.1. கரெக்டா? மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. நீங்க அடிஷனை பண்ணிட்டும் சப்ராக்ஷனை பண்ணலாம், சப்ராக்ஷனை பண்ணிட்டும் அடிஷன் பண்ணலாம். நான் இந்த 2 சப்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். இது பாருங்க, 0.15 மைனஸ் 0.1. அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.05. ஏன் இங்கே தனியாக போட்டு காட்டுறேன்னா, இதில் ஒரு தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 15லேருந்து 1 கழிச்சு 14ன்னு போட்டுருவீங்க. அந்த தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பாயிண்ட்ல இருக்கிறதால டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி சைடில் எழுதி பாருங்க. அப்போ என்ன கிடைக்குது? 5/7 ப்ளஸ் 15லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 0.05. இப்போ எல்சிஎம் எடுங்க. இப்போ எல்சிஎம் 7 எடுக்கிறேன். அப்போ 5 ப்ளஸ் இங்கே 7 எடுத்தோம்னா 7 5 35. ஸோ 0.35. அப்போ என்ன கிடைக்குது? 5 ப்ளஸ் 0.35னா 5.35/7. ஆனால் ஆன்சரில் அவங்க அந்த மாதிரி கொடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட் எடுத்துடுறாங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ சேர்த்து எழுதிடுறேன் 535. இங்கே அந்த 2 டிஜிட்டுக்கு பதில் என்ன சேர்த்துக்கிறேன்னா 2 0 சேர்த்துக்கிறேன். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மேலேயும் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி போயிடும். 7 100 பேருக்குன்னா 700. இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிங்க. அடிச்சிங்கன்னா 1 5 5 மீதி 2 4 5 20. இந்த 0 அப்படியே வந்துடும். 1 5 5 3 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அதனால 0 வச்சுக்கிட்டு அப்போ 35 7 5 35. அப்போ மீதி என்ன ஆன்சர் நிற்குது? 107/140 நிற்குது. எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்க, ஆப்ஷன் ஏ 107/140. விஷயம் என்னவோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். போர்ட் மாஸ் ரூல் தானே சார் போட்டுடலான்ட்டுன்னு. ஆனால் அவங்க மொத்தத்தையும் பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி போகிறது மாதிரி இருக்கும். சில பேசிக்கான ஐடியாஸும் தெரிஞ்சிருக்கும். இங்கே சொன்ன மாதிரி மைனஸ் பண்ணுறது, டெசிமலில் மைனஸ் பண்ணுறது, இந்த எல்சிஎம் எடுக்கிறது, 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை ஈஸியாக போட்டுடலாம்.
புரியுதுங்களாமா? ஸோ இதோட நமக்கு 390 கேள்விகள் முடியுது. ஏறக்குறைய நம்ம 400 கேள்விகளை நெருங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னொரு 10 கேள்வி பார்த்துட்டோம் அப்படின்னா 400 கேள்வி முடிஞ்சிடும். ஏறக்குறைய இந்த எக்ஸாமுக்குள்ளாடி உங்களுக்கு நான் ஒரு 700லிருந்து 800 கேள்வி வரைக்கும் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கிலேயே பார்த்து முடிச்சிடும். ஏன்னா இன்னொரு 30 35 நாளைக்கு கிட்ட ஜூலை மாதம் இருக்கு இல்லையா, நமக்கு தாராளமாக 40 நாளைக்கு மேலே இருக்குது. நம்ம ஒரு 800 கொஸ்டின் வரைக்கும் தாராளமாக பார்த்துருவோம். சரிங்களா? ஒன்று. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாடல் டெஸ்ட்டையும் கண்டினியூவாக பாருங்க. அதுவும் நேற்றுலேருந்து நம்ம லைவ் கிளாஸஸையும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அந்த லைவ் கிளாஸையும் கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகேங்களாம்மா? ஓகே, நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.